மைசூர் ட்ரிப்ல ஃபர்ஸ்ட் டே நாங்க போன இடம் சாமுண்டீஸ்வரி ஹில்ஸ். ஜெகன்மோகன் பேலஸ், ஆர்ட் கேலரி, பிருந்தாவன் கார்டன், மைசூர்ல ரொம்ப ஃபேமஸான பிருந்தாவன கார்டனுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போலாம். மைசூர் சிட்டிலே நாங்க ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். மைசூர்ல இருந்து பிருந்தாவன கார்டனுக்கு 20 கிலோமீட்டர்ஸ். பிருந்தாவன கார்டனுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. அதுக்கப்புறம் அங்கேயே போட்டிங் இருந்துச்சு. போட்டிங் வந்து 1 personக்கு 40 rupees. சென்டர்ல பாருங்க எவ்வளவு அழகான ஃபவுண்டன். அப்படியே கார்டன்ல கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தோங்க. எதுக்கு வெயிட் பண்றேன்னு கேக்குறீங்களா? ஏன்னா இந்த இடத்தோட சிறப்பம்சமே லைட் அண்ட் டான்ஸ் ஃபவுண்டன் ஷோ தாங்க. இங்க பாருங்க எவ்வளோ கூட்டம். எங்களோட சேர்த்து நீங்களும் பாருங்க. நாடின ஜீவனதி காவேரி அன்னவனீருவ தேவனதி வையாரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல்ல. அடுத்து நாங்க போன இடம் ஜெகன்மோகன் பேலஸ் தான். ஜெகன்மோகன் பேலஸோட என்ட்ரி டிக்கெட் பெரியவங்களுக்கு 20 rupees, குழந்தைங்களுக்கு 10 rupees. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ரவி வர்மாஸ் பெயிண்டிங், அதுக்கப்புறமா ராஜா கார்ல யூஸ் பண்ண திங்ஸ்லாம் டிஸ்பிளேல இங்க வச்சிருந்தாங்க. இங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நாட் அலோடாங்க. நாங்க உங்களுக்காக ரகசியமா எடுத்தோம். எல்லாரும் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய இடம் சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க guys, இந்த எலிஃபண்டோட டங்க்லயே புத்தரோட லைஃபை அழகா காஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே இங்க எல்லாத்தையும் பார்த்து நாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். சாமுண்டீஸ்வரி ஹில்ஸுக்கு கிளம்பிட்டோம். இங்க வந்து பார்த்தா பயங்கரமான கூட்டங்க. சாமியே பார்க்க முடியல. அதனால வெளியிலேயே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா செம வியூ பாயிண்ட். இங்க இருந்து பார்த்தா மைசூர் பேலஸ், லலிதா பேலஸ் எல்லாமே தெரியுதுங்க. மொத்த மைசூர் தெரியுதுங்க. சூப்பரா இருக்குல்ல? அடுத்த வீடியோல நம்ம மைசூர் பேலஸ், லலிதா பேலஸ்ல பார்க்கலாம். இதுவரைக்கும் பார்த்த நீங்க ஃபன்ஸ்ல என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சீனியர் போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. See you next video. Bye. Thank you for watching. Bye.